வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது மாயக்கூத்து அப்படின்ற ஒரு தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா சன் நெக்ஸ்ட் OTT ஆப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு ஃபேண்டசி கலந்த சைக்காலஜிக்கல் த்ரில்லர் அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஒரு ரைட்டர் தான் உருவாக்குன கேரக்டர்ஸ் தன்னே கேள்வி கேட்டா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான தீம்ல நகரக்கூடிய கதை. அந்த ரைட்டர் தான் நாகராஜ். இவர் பத்திரிகைகளுக்கு தொடர் கதை எழுதுறது அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. 3 கதைகள் இவர் எழுதிட்டு இருக்காரு. அதுல முதல் கதை பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரவுடியோட கதை. 49 கொலைகள் பண்ண அந்த ரவுடி 50வது கொலை பண்ணும் போது அவருக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருதுன்ற மாதிரியான ஒரு கதை. இன்னொரு கதை பாத்தீங்கன்னா டாக்டர் ஆகணும் அப்படின்ற கனவோட இருக்கக்கூடிய ஒரு ஏழை பெண்ணின் கதை அப்படின்னே சொல்லலாம். 3வது கதை ஒரு வீட்டுல வேலை பார்க்கக்கூடிய ஒரு லேடி தன்னோட பையனோட ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுல இருக்கக்கூடிய சிரமங்கள் அப்படின்ற மாதிரியான தீம்ல நகரக்கூடிய கதை. இந்த 3 கதைகள்லயுமே சுவாரஸ்யத்துக்காக இவர் சில விஷயங்கள் பண்றாரு. அதுக்காக அந்த கேரக்டர்ஸே இவரை கேள்வி கேட்குது. இன்ஃபேக்ட் பயங்கரமா டார்ச்சர் பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். அது என்ன மாதிரியான டார்ச்சர், அதுக்கு இவர் எப்படி ரியாக்ட் பண்றாரு, டுவர்ட்ஸ் தி எண்ட் எப்படி முடிக்கிறாருன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த கதை ஸ்டார்ட் ஆகும்போது எனக்கு இந்த விவேக்கோட காமெடி உத்தமபுத்திரன் படத்துல இருக்கும்ல, அதாவது வாஷிங்டன் வெற்றிவேல் சிகாகோ சக்திவேல்ட்டு அது மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுத்துச்சு. பட் போக போக ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஒரு கிரியேட்டரோட சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியை பத்தி ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசின ஒரு படம். அதாவது சுவாரஸ்யம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி இந்த சொசைட்டிக்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவ் விஷயத்த சொல்லணும் அப்படின்றது ரொம்ப முக்கியங்கிறத சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்டீரியோ டைப் பண்றதுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதாவது நீங்க நிறைய தமிழ் படங்கள்லயே பார்த்திருக்கலாம். சேரியில இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப கெட்டவங்களாகவும் அதே நேரத்துல கிரைம் பண்றவங்களாவும் காட்டுறதுன்றது ரொம்ப காமனா இருக்கும். அதே மாதிரி கருப்பா இருக்கிறவன் தப்பு பண்ணுவான், வெள்ளையா இருக்கிறவன் நல்லவன், இந்த மாதிரியான ஸ்டீரியோ டைப்களுமே இருக்கும். சோ இதுக்கெல்லாம் அகைன்ஸ்டா வாய்ஸ் அவுட் பண்ண ஒரு படம். அந்த ரைட்டரோட டயலமா அப்படின்றதையுமே ரொம்ப நீட்டா இதுல கேப்சர் பண்ணிருப்பாங்க. அண்ட் கிளைமேக்ஸ் முடிச்ச விதம் அப்படின்றதும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிளைமேக்ஸா தான் இருந்துச்சு. ஆக்சுவலா எப்படி முடிக்க போறாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஒரு மாதிரி நீட்டா தான் முடிச்சிருப்பாங்க. டியூரேஷன் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா 2 மணி நேரத்துக்குள்ள ரொம்ப கிறிஸ்பா முடியக்கூடிய ஒரு படம். இந்த படத்துல எனக்கு பிரச்சனையா பட்ட ஒரு விஷயம்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல அந்த ரைட்டர் அந்த கேரக்டர்ஸ் கிட்டலாம் மாற்ற மாதிரியான காட்சிகள் வரும்ல, அது ஒரு மாதிரி ரிப்பிட்டேட்டிவா வந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதை இன்னுமே கொஞ்சம் சுவாரஸ்யமா இன்னுமே கொஞ்சம் லாஜிக்கலா கொண்டு போயிருக்கலாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். அண்ட் பேஸ் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். மற்றபடி இது ஒரு நல்ல படம், கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.2 out of 5. அடல்ட் கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் மைல்டா பிளட் இருக்குமே தவிர மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.